நீங்க எந்த பத்திரிக்கை இல்ல எந்த இன்னல்களை நீங்க சந்திக்கிறீங்க? இதெல்லாம் மாறணும். இதுக்குதான் ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தி இருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு கூட்டணி, எப்ப பாரு யாரோட, இப்படிதான் பேசுறீங்க. முதல்ல நீங்களே மாறணும். மாறினாதான் இங்க ஒவ்வொருத்தரா மாற முடியும். 4 பில்லர்ஸ் தமிழ்நாட்டில் 4 லைன்ஸ் இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிகையாளர். நீங்க மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும்பொழுது எழுப்பும் போது எங்க எந்த பிரச்சனையும் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் இங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும்ன்றதான் தேமுதிகவின் நிலை. எதிர்கட்சியா நான் ஆளுங்கட்சியை பத்தி கேட்காம எதிர்கட்சி பத்தி கேக்குறீங்க? நீங்க எந்த பத்திரிக்கை இல்ல எந்த சொல்லுங்க. இல்ல ஆளுங்கட்சி மேலேயே இன்னும் 1008 பிரச்சனை இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க. நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன். மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் 50% ஆட்சியாளர்களை முடிக்கல. அப்படிதான். அப்படி இருக்கிற எதிர்கட்சியை பத்தி எது கேட்கறீங்க? அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு சொன்னதை செய்யணும். அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அடுத்து அமையும் என்பது. 200 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும் உறுதியா சொல்றாங்க. சரி, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? சொல்லவா? நான் சொல்லவா? தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். புரியுதா? அதான் என்னோட பதில். அப்படி தேமுதிக அங்கம் வகிக்கிற கூட்டணி 200 இல்ல 234 தொகுதிகளில் வெற்றி பெறும். கூட்டணி மந்திரி சபை அமையும். ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக 2026 இருக்கும் என்பதுதான் நாங்க சொல்றது. அதனால நீங்க புரிந்து கொள்ளணும். கூட்டணி மந்திரி சபைன்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு. கூட்டணி மந்திரி சபை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், மற்ற எல்லா ஸ்டேட்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. 200 தொகுதிகளுக்கு மேல அவங்க ஜெயிக்கணும் அவங்க சொல்றதும், நீங்க ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிக இருக்கும்னு சொல்றது பார்த்தா நீங்க தேமுதிக அது உங்க கற்பனைக்கு நான் விட்டுறேங்க. எந்த கற்பனைக்கு நான் பதில் சொல்றது கிடையாது. அதனால தேமுதிக யார் கூட்டணி யாருடன் இருக்கும் என்பதை ஜனவரி 9 மாநாட்டில் தெளிவாக அறிவிக்கும்.